அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் நஸ்ரீன். வாங்க இன்றைக்கி அழகான ஹோம்மேட் கேக் செய்யலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுகரும் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதில் முக்கால் டம்ளர் சுகர் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பவுலில் வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்மெல்லே இல்லாத ஆயிலாக இருக்கணும். அதோட இந்த நம்ம அரைச்ச பவுடர் இருக்குல்ல சுகர், அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அதோட பால் சேர்த்து கிண்டிக்கிட்டு இருங்க. அது கலர நல்லா அது சாஃப்டாக வரணும். அது எடுக்கும்போது தெரியணும் இந்த பதம் ஓகே. அந்த மாதிரி எடுத்து காமிச்சிட்டு போய் பாருங்கள். நல்லா அழகாக வரும். இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஆயில் விட்டு கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி அதோட நல்லா சுற்றி எல்லா பக்கம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அது இதில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஹை ஃப்ளேமில் குக்கர் வச்சு நல்லா 2 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் மேலே ஒன்று போட்டு அதுக்கு மேலே அதை எடுத்து வச்சுட்டு விசில் வைக்காமல் நல்லா குக்கரை மூடிடுங்க. ஒரு 1/2 hour கரெக்டாக வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு நல்லா சவுண்ட் வரும். ஒரு ஸ்மெல்லு வரும், உங்களுக்கு அந்த வேகிற ஸ்மெல்லு வரும். சிம்மில் போட்டுடணும். மெயினாக சிம்மில் போட்டுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் லைட்டாக கத்தி வச்சு உள்ளே குத்தி பார்க்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் சூடு போனதுக்கப்புறம் எடுத்து அதை அழகாக வெட்டி அதை நீங்கள் எடுத்து பார்க்கையில இந்த மாதிரி நல்லா ஒரு பஃப்லியாக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. வாயில் வச்சோன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.